அரசியல்ல ஏதாவது பார்வை வச்சிருந்தீங்களா சார்? அரசியலில் வரணும்னா விஜயகாந்த் கூட கேட்டேன் அரசியல் வரட்டுமானேன்னு. அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி தப்பே பண்ணாத, அரசியல்ன்றது ரொம்ப மோசமானது, எங்கே முதுகில் குத்துவான்னு தெரியாது, நீ உனக்கு ஏன்னா இப்போ என் கட்சியில் சேர்ந்தால் அடுத்த கட்சிக்காரன் உனக்கு படத்தில் போட மாட்டான். இப்போ அதுதான் இப்போ நான் ஒரு கட்சியில் சேர்ந்தேன்னா மற்ற கட்சி ப்ரொடியூசர் நம்மளை போட மாட்டான், மற்ற கட்சி ஆர்டிஸ்ட் நம்மளை போன ஒரு மாதிரி சாராக முத்திரை குத்திடுவாங்கல்ல. அதனால் அரசியலில் நான் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நீங்கள் எம்ஜிஆர், ஜானகி அதெல்லாம் இருந்ததுனால அதிமுக அபிமானி அப்படிலாம் கிடையாது. எம்ஜிஆரோட ரசிகர் நான், அது வேறு விஷயம். அந்த காலத்தில் அவர் சொந்தக்காரர் தெரியாத முன்னாடியே ரசிகர் தான். அப்புறம் தான் கொஞ்சம் காலம் அப்புறம் தான் தெரிஞ்சுது சொந்தக்காரன்னு. அப்போ அது இருக்குது, சிவாஜி ரசிகர், எம்ஜிஆர், அது வேறு விஷயம். அதிமுக அபிமானி அப்படிலாம் கிடையாது. ஜெயலலிதா இருக்கும்போது அந்த பக்கம்லாம் அதெல்லாம் கிடையாது. எப்பவுமே கலைஞர் டிஎம்கே பக்கம் தான் எப்பவுமே அந்த காலத்தில். ஓகே ஓகே. அப்போ கலைஞருடைய ஆமாம், எப்பவுமே கலைஞர் தான் நான் சந்திச்சிருக்கேன். ஏன்னா அவருடைய தமிழ் எனக்கு பிடிக்கும். அவருக்கு வசன கர்த்தா வேறு, வசனம் எழுதணும். ஆமாம், அவர் தான் வசனம் எழுதுவார் எல்லா படத்துக்கும். ஆமாம், கலைஞரின் பூம்புகார், கலைஞரின் பூமாலை, கலைஞரின் அப்படி தான் படங்கள் பேரே வரும். ஆமாம், அப்படி வந்தது அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஒரு வசனகர்த்தா பேர் போட்டு. இப்போ நம்ம வசனம் எழுதுறதுனால அவர் மேலே ஒரு அபிப்பிராயம், ஒரு இது இருக்குது எப்பவுமே. ஏன்னா அப்படி வசனங்கள் எழுதுவார், அற்புதமான வசனம்.